வணக்கம். நாம் இன்று ஆப்பிரிக்காவின் தான்சானியாவில் உள்ள நேட்ரோன் ஏரி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த நீரினில் விழும் பறவைகள் மற்றும் விலங்குகளின் உடல்கள் மம்மிகள் போல் கல்லாக பதப்படுத்தப்பட்ட நிலைக்கு மாற்றப்படுகின்றன. இந்த ஏரியின் நீரில் சோடியம் கார்பனேட் மற்றும் கால்சியம் பைகார்பனேட் அதிக அளவில் உள்ளன. அதனால் இதில் விழும் உயிரினங்களின் உடல்கள் மம்மிகள் போல் காட்சியளிக்கிறது. பண்டைய எகிப்தியர்கள் உடல்களை பாதுகாக்க பயன்படுத்திய சோடியம் கார்பனேட் இந்த ஏரியில் இயற்கையாகவே உள்ளது. இது உடல்களை அழுகி போகாமல் இறுகச் செய்கிறது. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது இந்த ஏரி. அதன் அருகில் உள்ள ஓல் டொயின்போ லெங்காய் என்ற எரிமலையிலிருந்து வரும் தாதுக்கள் இந்த ஏரியில் கலப்பதாலும் உப்புத்தன்மையை விரும்பும் ஹாலபாக்டீரியா மற்றும் சைனோபாக்டீரியா நுண்ணுயிர்களாலும் ஏரியின் நிறம் அடர்ந்த சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளது. ஏரியின் ஆபத்து தன்மையை அறிந்து மற்ற விலங்குகள் பயன்படுத்தவில்லை என்றாலும் லெசர் பிளமிங்கோ பறவைகளுக்கு மட்டும் இது ஒரு சொர்க்க பூமி. இவ்வேரியில் உள்ள சிவப்பணு பாசிகளை உணவாக உட்கொள்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.